welcome to Max Online class. Today we are going to learn about solving simple linear equation. What is meant by equation? Equation என்றால் என்ன? For example, let us take one expression 7n plus 3. நம்ம last week என்ன பார்த்தோம்? Value of an algebraic expressions பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் ஒரு வேல்யூ தரேன். அதாவது n என்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த n என்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தரேன், n equal to 2 னு தரேன். அப்ப what is the value of this expression? 7 into இப்போ நான் n இருக்கிற இடத்துல 2 என்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். that is 7 2s are 14 plus 3. 14 plus 3 is 17. அப்ப இந்த algebraic expression உடைய வேல்யூ என்னது? 7n plus 3 is equal to 17. சரிங்களா? இதுல 3 and 17 are constant. இது ரெண்டுமே என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா இதை நம்ம மாற்ற முடியாது. சரிங்களா? இப்போ இதுல n is a variable. n is a variable. And this 7 is a numerical coefficient. Numerical coefficient. சரிங்களா? This 7 is a numerical coefficient, n is a variable, and 3 and 17 are constant. ஏன் கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூஸ் மாறாது. சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7n plus 3 equal to 17. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஈக்குவேஷன் சொல்லலாம். ஏன் இது ஈக்குவேஷன் சொல்லலாம்னா this brace having equal sign. இந்த brace வந்து equal sign contain பண்ணிருக்கு. சரிங்களா? which divides into two parts. ரெண்டு பகுதியா இது பிரிக்குது. ஒன்னு வந்து LHS, இன்னொன்னு வந்து RHS. LHS mean left hand side, RHS means right hand side. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சைன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் தனியாக எடுத்து எழுதி காட்டுறேன். அதாவது ஈக்குவேஷன்ஸ் தான் தனியாக எடுத்து எழுதி காட்டுறேன். 7n plus 3 is equal to 17. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதால இது எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈக்குவலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு? 17 இருக்கு. இதை என்ன சொல்லுவோம்? ஆர்ஹெச்எஸ். தட் இஸ் எல்ஹெச்எஸ் வந்து என்னது? எல்ஹெச்எஸ் பார்ட் வேல்யூ என்னது? 7n plus 3. ஆர்ஹெச்எஸ் பார்ட் வேல்யூ என்னது? 17. ஸோ ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஈக்குவல் சைன் வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்குது. ஒன்று எல்ஹெச்எஸ், இன்னொன்று வந்து ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? this space having equal sign, so it is a equation. Okay students, now see this equation 7n plus 3 equal to 17. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாமா? ஏன் இது? அதனால இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது? ஆர்ஹெச்எஸ், அதாவது ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருந்தால் அது என்னது? ஆர்ஹெச்எஸ். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் அது என்னது? எல்ஹெச்எஸ். சரிங்களா? இப்போ இந்த எல்ஹெச்எஸ்ல பாருங்க, 7n plus 3 எல்ஹெச்எஸ்ல தான் என்ன இருக்கு? வேரியபிள் டேர்ம் இருக்கு. 7n is a வேரியபிள் டேர்ம். இந்த வேரியபிள் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் வந்து என்ன இருக்கு? n என்ற வேரியபிள் இருக்கு. இந்த n என்ற வேரியபிளுடைய பவர் என்னன்னு பாருங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். therefore the power of n is 1. சரிங்களா? அப்ப அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற வேரியபிளுடைய பவர் வந்து எக்ஸாக்ட்லி 1 இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? இதுதான் அந்த லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா?
இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, எல்ஹெச்எஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 7n + 3. ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது 17. இப்போ நான் எல்ஹெச்எஸ் தனியாக எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் வந்து 7n + 3 தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் எண்ணுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆர்ஹெச்எஸ் 17 என்ற வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் n = 1 அப்படின்ற நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ n இருக்கிற இடத்துல நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், 1 என்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். தட் இஸ் 7 × 1 + 3. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல n இருக்கு இல்லையா, n-க்கு பதிலாக நான் 1 என்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 7 × 1 என்னது 7 + 3. 7 + 3 is 10. சரிங்களா? இப்போ இந்த 10 வந்து 17க்கு ஈக்குவலா கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அப்போ n வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, இதுக்கு வந்து ஒரு தீர்வாகாது. n = 1 is not a solution for this equation. Okay, now n = 2 ன்னு எடுத்துக்கிறேன். 7 × 2 + 3. சரிங்களா? 7 2s are 14 plus 3. That is 14 plus 3 is 17. So we get the RHS value 17. அப்ப இந்த ஈக்குவேஷன் உடைய சொல்யூஷன் என்னது? 2. Now let us see some examples for linear equation. linear equation இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இப்போ பாருங்க 7x + 5 இது ஒரு ஈக்குவேஷனா, 7x + 5 = 80. 3y - 6 = 50. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல வேரியபிள் என்னது? x. the power of x என்னது? the power of x is 1. the power of x is 1. அதனால இது நம்ம என்ன சொல்லலாம், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? அதே போல இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ஈக்குவேஷன் பாருங்க, 3y - 6 = 50. இப்போ இந்த வேரியபிள்லாம் இருக்குங்க, y என்ற வேரியபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த y னுடைய பவர் என்ன? 1. எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா? இதுதான் லீனியர் ஈக்குவேஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் இயர் 6th நம்ம இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னா, வேர்ட்ஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரிங்களா? இப்போ அடிஷனுக்கு என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, added to, plus, increased by, sum, more than. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அடிஷன். சரிங்களா? இது ஏன் இப்போ நான் சொல்றேன்னா, வெர்பல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதலாம், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணாங்க வேர்ட்ஸு? சப்ட்ராக்ட், மைனஸ், டிக்ரீஸ்டு பை, டிஃப்ரென்ஸ், லெஸ் தென். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணாங்க, மல்டிப்ளை, ப்ராடக்ட் ஆஃப், டைம்ஸ் அண்டு ட்வைஸ். அடுத்தது டிவிஷன். டிவிஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிவைட், கோஷன், பர், ரேஷியோ ஆஃப். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். அதே போல் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற முடியும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், let's see the example 1. verbal statement to algebraic statement. சரிங்களா? இப்போ verbal statement வந்து algebraic statement-ஆ எப்படி எழுதலாம்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, verbal statement என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 more than m. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, more than என்னது? அடிஷன். சரிங்களா? 5 more than m. அப்போ இதை அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதலாம்? m plus 5 எழுதலாம்.
அல்லது 5 + m எழுதலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அடிஷன்றதால நம்ம ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் சப்ராக்ஷன் போது நம்ம ஆர்டரை மாற்றி எழுத முடியாது. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, x is reduced by 6. x என்ற நம்பரை reduced by என்ன அர்த்தம்? மைனஸ்னு அர்த்தம். சரிங்களா? மைனஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். தட் இஸ் அப்போ அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்னா வரும் x - 6. இப்போ x என்ற நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த நம்பர்ல இருந்து 6 கழிச்சிடுறாங்க. ரெடியூஸ்டு பை 6 அப்படின்னா x - 6ன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 and y. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட்னா அது மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்னா வரும் 3 × yன்னு எழுதலாம், அல்லது 3y ன்னு எழுதலாம். 3 × yன்னு எழுதலாம், அல்லது 3y ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, 5 less to 2 times p. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், டைம்ஸ்னா அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ 5 less to 2 times pனா 2 times pலேருந்து 5 கம்மியாக இருக்கு, அல்லது 5 கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இது எப்படி சொல்லலாம், எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இதில் எது முதல்ல வரும்? 2 times p தான் ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? less 2னா அது இதுதான் பெரிய நம்பர், அப்போ பெரிய நம்பர் தான் முதல்ல வரும். சரிங்களா? இது சின்ன நம்பர், அப்போ இது ரெண்டாவது வரும். சரிங்களா? 5 less to 2 times p, அப்போ 2p - 5. சரிங்களா? ஸோ these are the example for how to convert verbal statement into algebraic statement. சரிங்களா? Students, example 2, how to convert algebraic statement into verbal statement. The algebraic statements are x plus 21. The x plus 21 எப்படி எழுதலாம்? x added to 21, அல்லது x increased by 21. சரிங்களா? அல்லது x plus 21. இப்படின்னு நிறைய நேம்ஸ் இருக்கு, நம்ம எதனா ஒன்று எழுதிக்கலாம். சரியா? நான் என்ன எழுதிக்கிறேன்னா x is increased by 21 எழுதிக்கிறேன். x is increased by 21. சரிங்களா? அடுத்தது பாருங்க, a - 7. a - 7 எப்படி எழுதலாம்? a - 7 எழுதலாம், அல்லது a 7 is taken away from a. 7 is taken away from a. a ல இருந்து 7 நான் எடுத்துறேன் அப்படின்னு எழுதலாம், அல்லது 7 is less than a ன்னு எழுதலாம். சரிங்களா? 7 is less than a ன்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதில் எதெல்லாம் ஒன்று எழுதிக்கிறேன். நான் வந்து 7 is taken away from a ன்னு எழுதலாம். சரிங்களா? 7 is taken away from a ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, 2p. இது ரெண்டு நடுவில் என்ன ஆப்ரேஷன் இருக்குது? 2க்கும் pக்கு நடுவில் என்ன ஆப்ரேஷன் இருக்கு? இன்டு ஆப்ரேஷன் இருக்கு. தட் இஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். 2 times p ன்னு சொல்லலாம், 2 into p ன்னு சொல்லலாம், 2 multiplied by p ன்னு சொல்லலாம். சரிங்களா? நான் வந்து என்ன எழுதிக்கிறேன்? 2 times p ன்னு எழுதிக்கிறேன், அல்லது the product of 2 and p ன்னு கூட எழுதலாம். சரிங்களா? product of 2 and p. சரி, அடுத்தது பாருங்க, 10 divided by m. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 ratio of m ன்னு எழுதலாம், அல்லது 10 divided by m ன்னு எழுதலாம். சரிங்களா? நான் வந்து 10 divided by m ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, 7y divided by 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 7y பாருங்க, 7y இது ரெண்டுமே என்ன ஆபரேஷன்? 7ம் yயும் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அப்ப இதை நம்ம என்ன எழுதலாம்? the product of 7 and y is divided by 2.
the product of 7 and y is divided by 2 னு எழுதலாம். Product of 7 and y is divided by 2. சரிங்களா? Student, now let us learn about solving simple linear equation. ஒரு simple linear equation எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். அதாவது அது ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து இன்வர்ஸ் ஆபரேஷன், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்போஸ் மெத்தட். இன்வர்ஸ் ஆபரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3. Now let us take one simple linear equation. 4n plus 3 is equal to 10 ன்னு வச்சுக்கோங்க. 4n plus 3 is equal to 10. இப்போ we have to find the value of n. n இனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அது சால்வ் பண்றது. சரிங்களா? LHSல என்ன செய்யறனோ அதே தான் நான் RHSல செய்யணும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த 3 வேணாம், இந்த LHSல இருக்கிற 3 வேணாம், அதனால நான் அந்த 3யை மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? that is 4n plus 3 minus 3 is equal to 10. இப்போ நான் LHSல என்ன செய்யறனோ அதே தான் RHSல செய்யணும். இப்போ நான் LHSல -3 போட்டிருக்கேன், அப்போ RHSல நான் என்ன பண்ணணும், -3 3 சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ +3 -3 கேன்சல் ஆயிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 4n இருக்கு LHSல, is equal to 10 - 3 என்னது 7. சரிங்களா? இப்போ எனக்கு n னுடைய மதிப்பு வேணும். சரிங்களா? n னுடைய மதிப்பு வேணும்னா எனக்கு இந்த 4 தேவை கிடையாது. இந்த 4 என்ன பண்ணா இந்த 4 ரிமூவ் ஆயிடும். இந்த 4 4ஆலே டிவைட் பண்ணிட்டா எனக்கு அந்த 4 ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? அப்ப ரெண்டு சைடுமே நான் என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணுங்க. 4 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு, n இருக்குது. அப்ப n னுடைய மதிப்பு என்னது, 7/4. the value of n is 7/4. சரிங்களா? இப்ப டிரான்ஸ்போஸ் மெத்தட்ல இதே எக்ஸாம்பிளா வச்சு போடலாம். சரிங்களா? 4n plus 3 is equal to 10. சரிங்களா? இப்ப டிரான்ஸ்போஸ் மெத்தட்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு, 4n plus 3 இருக்கு. ஈக்குவலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு, 10 இருக்கு. சரிங்களா? இப்போ நான் டிரான்ஸ்போஸ்னா ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு போகிறேன். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன், வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த 3யை வந்து நான் RHS பக்கம் கொண்டு போகிறேன். சரிங்களா? அப்போ +3 வந்து இந்த சைடு போகிறப்ப என்ன ஆகிடும், ரைட் சைடில் போகிறப்ப -3 ஆகிடும். சரிங்களா? 4n is equal to 10 minus 3. This +3 become -3. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. 4n is equal to 10 minus 3 is 7. சரிங்களா? 10 minus 3 is 7. இப்போ எனக்கு என்ன தேவை, n மட்டும் தான் தேவை. சரிங்களா? இப்போ இந்த 4 n என்ன ஆபரேஷன்ல இருக்குது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. அதாவது 4 into n, 4 into n is equal to 7. சரிங்களா? அப்ப எனக்கு இந்த 4 தேவை கிடையாது. அப்படிதானே? இந்த 4 எனக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன், இதை ஈக்குவலுக்கு ரைட் சைடுல கொண்டு வரேன். சரிங்களா? அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். டிவைடு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைட் ஆகும், பிளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் அது டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த 4ம் n. அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், n is equal to 7 divided by 4.
அப்போ இது எப்படி எழுதலாம்? n equal to 7/4 எழுதலாம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்வர்ஸ் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணாலும் டிரான்ஸ்போஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் சேமா தான் வரும். இதுலயும் n equal to 7/4 தான் வருது, இதுலயும் n equal to 7/4 தான் வருது. சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் நம்ம டிரான்ஸ்போஸ் மெத்தடே நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஹையர் கிளாஸ்ல போறப்ப நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால நம்ம டிரான்ஸ்போஸ் மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 4, x plus 3 equal to 10. x plus 3 is equal to 10. இது வந்து ஒரு சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல எத்தனை வேரியபிள் இருக்கு? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது வேரியபிளினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதான் சால்வ் பண்றது. சரிங்களா? பை யூசிங் த டிரான்ஸ்போஸ் மெத்தட். டிரான்ஸ்போஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் த given equation. சொல்யூஷன் x plus 3 is equal to 10. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு x மட்டும் தான் தேவை, இந்த பிளஸ் 3 தேவையில்லை. சரிங்களா? இந்த பிளஸ் 3 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடில் கொண்டு போகிறான். சரிங்களா? இந்த சைடு கொண்டு போகிறான். சரிங்களா? அப்போ பிளஸ் 3 வந்து ரைட் சைடில் போகிறப்போ என்னவா மாறிடும்? -3 மாறிடும். சரிங்களா? ஸோ x is equal to 10 minus 3 is 7. சரிங்களா? Therefore, the value of x is 7. So, example 5. 5y equal to 15. Solution. Now write the equation, given equation 5y equal to 15. இப்போ அந்த 5 லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? LHS. LHS means left hand side, RHS means right hand side. இப்போ இந்த LHSல 5y இருக்கு. 5y என்னது? 5 into y னா இருக்கும். சரிங்களா? 5 into y is equal to 15. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை? y மட்டும் தான் தேவை. அதனால இந்த 5 வந்து நான் ரைட் சைடில் கொண்டு போகிறேன். சரிங்களா? இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது இந்த 5. அப்போ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் போனால் அது என்ன மாறிடும்? டிவைடாக மாறிடும். சரிங்களா? அப்போ y ஈக்குவல் டு என்னது? 15 டிவைடட் பை 5. தட் இஸ் என்னது? 15/5. கேன்சல் பண்ணலாமா? 1 time 3 time. Therefore, the value of y is 3. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டா தப்பான்னு எப்படி செக் பண்ணலாம்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் அது வெரிஃபிகேஷன். நம்மளுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் அதுப்பா 5y. LHS மட்டும் எடுத்துங்க, RHS நமக்கு தேவையில்லை. இந்த LHSல y இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு RHS ஆன்சர் கிடைக்கணும். RHS கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் y equal to 3 வந்து கரெக்ட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 5y, what is the value of y? The value of y is 3. That is 5 3s are 15. ஸோ நம்மளுக்கு இந்த வெரிஃபிகேஷன்ல வந்த ஆன்சரும் இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற RHSம் ஈக்குவலா இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்த ஆன்சர் y equal to 3 வந்து கரெக்டான ஆன்சர்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 6. 3n minus 1 equal to 5. Solution. Now write the given equation 3n minus 1 equal to 5. So we want only the value for n. நம்ம n உடைய மதிப்பு மட்டும் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதனால இந்த டேர்மை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் நம்ம ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ இது என்னவா மாறும்? 3n. இந்த பிளஸ் 1 வந்து ரைட் சைடில் போகிறப்ப என்னவா மாறிடும்? பிளஸ் -1 வந்து ரைட் சைடில் போகிறப்ப என்னவா மாறிடும்? +1 மாறிடும். சரிங்களா? இப்போ 3n equal to 5 plus 1 is 6. சரிங்களா?
இப்போ இந்த LHSல நம்மளுக்கு என்ன தேவை, n மட்டும் தான் தேவை, இந்த 3 தேவையில்லை. சரிங்களா? அதனால அந்த 3யை வந்து நான் ரைட் சைடு கொண்டு போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3யும் என்ன ஆப்ரேஷன் இருக்குது, மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. சரிங்களா? அப்போ 3 × n அப்படின்னு சொல்லலாம். n ஈக்குவல் என்னது 6. மல்டிபிளிகேஷன் வந்து ரைட் சைடுல போறப்ப என்ன மாறிடும், டிவிஷனா மாறிடும். தட் இஸ் 6/3. 1 டைம் 2 டைம். ஸோ n ஈக்குவல் டு 2. சரிங்களா? ஸோ the solution of the expression, sorry, solution of the equation 3n minus 1 is equal to 5 is n equal to 2. ஸோ இது நம்ம கரெக்டா தப்பான செக் பண்ணலாம். வெரிஃபிகேஷன். இந்த கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இருக்கிற LHSல 3n minus 1ல நம்ம என்னன்ற மதிப்பு நம்ம இதுல அப்ளை பண்ணணும், அதாவது சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்கணும். அப்படி 5 கிடைச்சதுன்னா இந்த n equal to 2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க LHSனது 3n minus 1. சரிங்களா? இப்போ 3 × what is the value of n, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், n-க்கு 2ன்னு கண்டுபிடிச்சோம். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். 3 2s are என்னது 6. 6 minus 1. 6 minus 1 is 5. அப்ப நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னது 5. ஈக்குவேஷன் இருக்கிற RHS என்னது அதுவும் 5. அப்ப நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த n equal to 2 வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்க எல்லா சம்முக்கும் இது போல வெரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தப்பான்றது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். Example 7. x/5 equal to 3. Solve x/5 equal to 3. Then what is the value of x? So now write the given equation. x/5 equal to 3. இப்போ இந்த 5 வந்து என்ன ஆபரேஷன் இருக்குது, டிவைட்ல இருக்குது. சரிங்களா? x/5 என்னது x divided by 5. அப்ப இந்த டிவைட் வந்து இந்த சைடு வரப்ப என்ன மாறிடும், ரைட் சைடுல வரப்ப மல்டிப்ளிகேஷனா மாறிடும். தட் இஸ் x is equal to 5, x is equal to 3 × 5. சரிங்களா? தட் இஸ் x is equal to 3 × 5 is what, 15. சரிங்களா? இப்போ இந்த 15 கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிக்கலாமா? வெரிஃபிகேஷன். ஈக்குவேஷன்ல LHS மட்டும் எடுத்துங்க. x/5. Now substitute the value for x which we find. நம்ம x is equal to 15 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15/5. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 3 5s are 15. The answer is 15. Sorry, the answer is 3. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சரும் ஈக்குவேஷன் இருக்கிற RHSம் ஈக்குவலா இருக்குது. சரிங்களா? அப்ப x is equal to 15 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8. 3x plus 5 equal to x plus 7. சரிங்களா? இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். என்னடா இதுக்கு முன்னாடி நம்ம LHSல மட்டும் தான் வேரியபிள் டேர்ம் இருக்கும், இப்போ RHSல இருக்குது அப்படின்னு நம்ம பேனிக் ஆக தேவையில்ல, RHSலயும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, ஈக்குவல் சைன் இருந்தால் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஈக்குவல் சைன் இருக்குது இல்லையா, அதனால இது ஒரு ஈக்குவேஷன் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சொல்யூஷன் 3x plus 5 is equal to x plus 7. Now arranging the like terms together. சரிங்களா? இப்போ x டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம், வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம வேரியபிள் டேர்ம்ஸ்லாம் எப்பவுமே LHS ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க RHSல என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த சைடு வரப்போ இது என்ன மாறிடும், மைனஸ் எக்ஸா மாறிடும். சரிங்களா? இங்க பாருங்க LHSல பிளஸ் 5 இருக்குதா,
இது இந்த சைடு போறப்ப என்ன மாறிடும், -5 மாறிடும். சரிங்களா? இப்போ இது எழுதுங்க பார்க்கலாம். 3x - x is equal to ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு, 7 இருக்குது. சரிங்களா? 7 இப்போ புதுசா என்ன போயிருக்கு, -5. இப்போ 3x - x இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தானே, பிகாஸ் சேம் வேரியபிள் வித் சேம் பவர், அதனால இது லைக் டேர்ம்ஸ். இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டோம். ஸோ 3 - 1 is what, 2. அப்போ இது என்ன மாறிடும், 2x. 7 - 5 is 2. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு LHSல 2x கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையானது x மட்டும் தான் தேவை, அதனால x மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 வந்து மல்டிபிகேஷன் இருக்குது, அதாவது 2 into x. அப்போ இந்த 2 இந்த சைடு போறப்ப என்ன மாறிடும், டிவைடடா மாறிடும், 2/2. ஸோ கேன்சல் பண்ணா we get x is equal to 1. சரிங்களா? x is equal to 1. இப்போ நம்ம இதை தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். வெரிஃபிகேஷன் (3x + 5). இப்போ இதுல நம்ம x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் வேல்யூ. What is the value of x? 1 plus 5. இப்போ 3 into 1 என்னது, 3 தான், plus 5, that is 3 plus 5 என்னது 8. இப்போ இந்த RHSக்கு 8 வருதான்னு பார்க்கலாமா? x என்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா RHSக்கும் 8 வரணும். RHS உடைய எக்ஸ்பிரஷன் அது x plus 7. Now what is the value of x? 1 plus 7 is already there. So 1 plus 7 is 8. So both the expression having 8 as the answer. சரிங்களா? ரெண்டு சைடுமே நமக்கு 8 னு ஆன்சர் கிடைச்சிருக்குது. அப்ப x is equal to 1 is the correct answer. சரிங்களா? சப்போஸ் ரெண்டு சைடுமே நமக்கு வேரியபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தினுடைய ஆன்சரும் சேம் ஆகணும். இங்க பாருங்க, இப்போ LHSல 3x + 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆன்சர் வருது, 8 கிடைக்குது. அதே மாதிரி RHSல பாருங்க, x + 7ல x என்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தினுடைய ஆன்சரும் ஈக்குவலா இருக்கிறதால x is equal to 1 தான் இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது how to write the verbal statement to algebraic statement and algebraic statement to verbal statement பத்தி பார்த்தோம். அடுத்தது solving the simple linear equations பத்தி பார்த்தோம். சரிங்களா? அதற்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் சில நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த வாரம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நடத்தின பாடங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேர்ட்ஸ் ப்ராப்ளத்தை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.